லைஃப் இஸ் அ மேஜிக். நான் கார்த்திக் வேலு. 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் கல்விக்காக மட்டுமே தன்னுடைய நேரத்தை நீங்க உங்க பெற்றோர்கள் உங்க ஆசிரியர்கள் எல்லாருமே செலவு செஞ்சிருக்கீங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எப்படி ஒரு விதைய விதைச்சு அது செடியாகி மரமாகி காயாகி கனியாகி அந்த கனியினுடைய சுவையை அனுபவிக்கும் போது அந்த கனியை சுவை தான் அந்த மரத்தினுடைய வேல்யூ. அதே போல உங்களுடைய மதிப்பெண் தான் உங்களுக்கு வேல்யூ கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க சொந்தக்காரங்கள்லாம் உங்களை பார்க்கும்போது என்ன ஸ்கூல்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த 10th மதிப்பெண்ணுக்கு அப்புறம் உங்களை என்ன கேட்பாங்கன்னா, எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, எவ்வளவு மார்க் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது உங்களின் அடையாளமாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கூல் இருந்தது. ஸ்கூல் இனிமே நீங்க தான் ஸ்கூலுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி மாற்றக்கூடிய நேரம் தான் இந்த 10th மதிப்பெண் எடுக்கக்கூடியது. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கடைசி நிமிடத்தினுடைய கடைசி எக்ஸாம் கடைசி நிமிடம் வரைக்கும் போராடிக்கிட்டே இருங்க. கடைசி நிமிட முயற்சி கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படிம்பாங்க. ஆக்சுவலா உங்களுடைய வாழ்க்கையினுடைய கனவை அடைவதற்கு தேவையான துறையை தேர்ந்தெடுப்பதற்கான முதல் படிதான் இந்த 10th மதிப்பெண். இதைதான் பெரியவங்க சொல்லுவாங்க, a journey of 1000 miles starts with a single step அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பிறக்கும் பொழுது ஏழையாக பிறக்கலாம், அது உங்களுடைய தவறு கிடையாது. ஆனால் இறக்கும் பொழுது ஏழையாக இருக்கிறீர்கள் என்றால் அது கண்டிப்பா உங்களுடைய தவறு தான். இன்னைக்கு வறுமை குடும்பத்துல பிறந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலா சாதிச்சு காட்டிய மனிதர் தான் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் சொன்ன ஒரு வாசகம் தான் இது, தூங்கி காண்பது கனவு அல்ல, உங்களை தூங்க விடாம இருக்க செய்வது தான் கனவு அப்படின்னு சொல்லிட்டு. நேரம் தூங்காதீங்க, சோம்பேறித்தனமா இருக்காதீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, லைஃப்ல ஜெயிங்க. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ மை டியர் 10th ஸ்டூடெண்ட்ஸ்.